அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசின் கூட்டுறவுத்துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு செயல்படுகின்ற ஒரு கூட்டுறவு சொசைட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பேப்பர்லயோ செய்தித்தாள்லயோ எதுவும் விளம்பரம் கொடுக்காம மக்கள் மூலமா மக்களுக்கு தகவல் போய் சேர்ந்துங்கிற அடிப்படையில செயல்பட்டு வராங்க. இப்ப நீங்க பாக்குறது கூட்டுறவுத்துறை வேளாண்மை துறை கீழே இருக்கும்போது இவங்க பதிவு செஞ்ச பதிவு சான்றிதழ் பாக்குறீங்க. அடுத்த பக்கத்துல இருக்கிறது அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் மற்றும் அவங்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத தகவலா தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட பெயர் இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி லிமிடெட். இவங்க கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வராங்க. ஒரு வெள்ளி விழா கண்ட நிறுவனம். 1998 இருந்து இயங்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட சேமிப்பு திட்டங்கள் தான் இருக்கு. அந்த திட்டங்களை பத்தியும் அதனுடைய முக்கியத்துவம் பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது கீழே வராங்க. மத்திய அரசு பாராளுமன்றத்துல அதுக்குன்னு தனி சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலமா பொதுமக்களுடைய முதலீடுக்கு முழு பாதுகாப்பு வழங்குற மாதிரி சட்ட திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது 2022 போட்டு 2023 பாஸ் ஆச்சு. இவங்களோட திட்டங்கள் ஆர்டி, என்விஒய், பிக்ஸட் டெபாசிட், எம்ஐபி, டபுளிங் ஸ்கீம். அதாவது ஆர்டியும் என்விஒயும் மாதந்தோறும் செலுத்தக்கூடியது. அது மாதமாவோ காலாண்டு, அரையாண்டு, ஓராண்டு திட்டங்களும் செலுத்திக்கலாம். மீதி 3 ஒரு முறை செலுத்தக்கூடிய திட்டங்கள். இவங்க சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி கீழே தான் வராங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க 2023 ஜனவரி 18 தனியா ஆபீஸ் தொடங்கி கண்காணிச்சுட்டு வராங்க. இப்ப நீங்க பாக்குறது இவங்களுடைய ஆர்டி மற்றும் எஃப்டி திட்டங்கள். 9.5% இருந்து 12.5% வரைக்கும் வட்டி தராங்க. 2 திட்டங்களையும் மூத்த குடிமக்களுக்கு 1.5% அனைத்து கூடுதலா வட்டி தராங்க. 1 இருந்து 7 வருஷம் வரைக்கும் தான் திட்டங்கள். அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது மாத வருமான திட்டம். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணீங்கன்னா மாதம் தோறும் சாதாரண மக்களுக்கு 1040 ரூபாயும், மூத்த குடிமக்களுக்கு 1080 ரூபாயும் 7 ஆண்டுகளுக்கு வட்டியா கிடைக்கும். 7 ஆண்டு முடிவுல அவங்க செலுத்தின பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பென்ஷன் திட்டம், மாதம் தோறும் 1000 ரூபாய் 7 ஆண்டுகளுக்கு நீங்க செலுத்திட்டு வருவீங்க. 84 மாதங்கள் செலுத்துவீங்க. 85வது மாதத்துல இருந்து உங்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் அடுத்த 14 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. 14 வருஷத்து முடிவுல 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு முதிர்வு தொகையா கொடுத்துருவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான சிறப்பு அம்சமே கடன் திட்டங்கள். அரசு ஊழியர்களுக்கு பர்சனல் லோன், வெஹிக்கிள் லோன் தராங்க. முக்கியமான நகரங்களுக்கு சொத்து அடமான கடன் தராங்க. அதோட முக்கியமா மகளிர் குழுவுக்கு கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மகளிர் குழு கடனுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நிறைய பேர் இந்த குழுவுல சேர்ந்து கடன் பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காங்க. இந்த நிறுவனத்துல பணிபுரியறதுக்கு டெவலப்மெண்ட் ஆபிசர், ஃபெசிலிட்டேட்டர்ங்கிற கிரேடுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க. இந்த திட்டங்களும் மக்களுக்கு நேரடியா போய் சேரணும். விளம்பரம் இல்லாம மக்கள் மூலமா போய் சேர்றதுனால நிறைய பேருக்கு தெரியல. காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முகவர்கள்லாம் திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க மக்களும் பயன்படணும், இவங்களுக்கும் வருவாய் எடுக்கிறது. உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் இருக்கு, இந்த ஸ்கிரீன்ல எங்க நம்பர் இருக்கு. சேமிப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.